சென்னையில் ஊஞ்சலாடிய போது கழுத்தில் புடவை இறுக்கி சிறுமி உயிரிழந்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் வீட்டில் சேலையில் ஊஞ்சல் கட்டி விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி சேலையில் கழுத்து சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டை வ.உ.சி. நகர் அருகே உள்ள மாதா கோவில் தெருவில் பெரியப்பாவின் வளர்ப்பில் இருந்த துர்கா என்ற 10 வயது சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது மின்விசிறியில் கட்டப்பட்டிருந்த சேலையில் ஊஞ்சலாடியுள்ளார். அப்போது கால் தவறி சேலை கழுத்தில் இறுக சிக்கியதால் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு பெரிய சேமூர் பகுதியில் பழைய பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து நாசமானது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அங்க முன்னாடி பாருங்க லைட்டா உள்ள எடுத்துடலாமா அதை? சென்னை ஓஎம்ஆரில் போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் சிக்கிய நிலையில் போலீசார் அந்த ஆம்புலன்ஸை சர்வீஸ் சாலையில் அனுப்பி வைத்தனர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள ஒக்கியம் மடுவு பாலத்தின் மீது லாரி பழுதடைந்து நின்றதால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாலத்தின் மீது லாரி பழுதடைந்து நின்றதால் அதனை சரி செய்யும் பணி நடைபெற்றது. இதனால் சோழிங்கநல்லூர் முதல் காரப்பாக்கம் வரை வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. நோயாளியை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் செல்ல வழி இல்லாததால் போக்குவரத்து போலீசார் சர்வீஸ் சாலையில் ஆம்புலன்ஸை அனுப்பி வைத்தனர். போலி ஆவணம் மூலம் உரிமையாளருக்கு தெரியாமல் நிலத்தை விற்பனை செய்த 2 பேர் போலீசில் சிக்கியுள்ளனர். சென்னை மாதவரம் அருகே போலி ஆவணங்கள் தயாரித்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தை விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓய்வு பெற்ற வங்கி பணியாளரான சிவராஜ் என்பவர் மாதவரம் அடுத்த வடபெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தனது நிலத்தை மகளின் திருமண செலவுக்காக விற்பனை செய்ய முயன்றுள்ளார். ஆனால் அவரது நிலம் ஏற்கனவே போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டிருப்பதை அறிந்து சிவராஜ் அதிர்ச்சி அடைந்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட ஆவடி போலீசார் நில மோசடியில் ஈடுபட்ட தவமணி, சுரேஷ்குமார் ஆகியோரை கைது செய்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெட்ரோல் நிலையத்தில் சிகரெட் பிடிக்க முயன்ற நபர் பெட்ரோல் குழாயில் தீ வைத்ததால் பதற்றம் நிலவியது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் அருகே பெட்ரோல் நிலையத்தில் சிகரெட் பிடிக்க வேண்டாம் என கண்டித்த நண்பரின் பைக்கில் தீ வைத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ராய்ப்பூரை அடுத்த பீர்காவுன் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு பைக்கில் வந்த நபர் பணியாளரிடம் தனது பைக்கிற்கு பெட்ரோல் நிரப்ப சொல்லி இருக்கிறார். அப்போது அருகிலிருந்த அவரது நண்பர் சிகரெட் பற்ற வைக்க முயற்சித்த போது அந்த நபர் அவரை கண்டித்துள்ளார். ஆத்திரமடைந்த அவரது நண்பர் பெட்ரோல் குழாயில் தீ வைத்தார். துரிதமாக செயல்பட்ட பணியாளர்கள் தீயை அணைத்தனர். போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்தனர். ராஜஸ்தானில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை தேனீக்கள் விரட்டி விரட்டி கொட்டியது. ராஜஸ்தான் மாநிலத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் தேனீக்கள் தாக்கியதில் 18 பேர் காயமடைந்தனர்.
ராஜஸ்தான் மாநிலம் வால்புரா பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் திடீரென தேனீ கூட்டம் புகுந்து அங்கிருந்தவர்களை தாக்கியது. தேனீக்கள் தாக்கியதால் அனைவரும் சிதறி ஓடிய நிலையில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 18 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள வீட்டில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 4 பேர் படுகாயமடைந்தனர். எரிவாயு சிலிண்டர் பலத்த சத்தத்துடன் வெடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் வளைவில் திரும்பும் போது பேருந்து மோதியதில் ஸ்கூட்டரில் சென்ற தாய், மகள் காயமடைந்தனர். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் அலக்நந்தா நதியில் படகு போட்டியில் பங்கேற்ற 2 படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஒரு படகில் இருந்த நபர் ஆற்றில் விழுந்ததை அடுத்து அவரை பத்திரமாக மீட்டுள்ளனர். मार दिया है दे मार दिया है दे. மகாராஷ்டிராவில் கார் மோதி 3 பேர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சங்கிலி பகுதியில் சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சங்கிலி மாவட்டம் சஹாராலே பகுதியில் சிலர் சாலையோரம் நின்றிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த கார் அவர்கள் மீது மோதியது. கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். மருத்துவமனையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.